ஒரே ஒரு முதல்ல மட்டும் ஒன்று பார்த்தோம். ப்ளூ, ரெட்டு, எல்லோ, ஒயிட் இது போடக்கூடாது. ட்ரெக்கிங் போகும்போது மட்டும். இது யானையோட கால் தரமா. இப்போ என்னடா அவ்வளோ பஸ் இருக்குது. ஸோ நாங்கள் தங்கியிருந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து இதுதான். ஆன் பண்ணிட்டியா? வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டில் வந்து நம்ம அந்த டேமில் கடந்து இங்கே வந்து ரீச் ஆகிட்டு வீடியோ முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சும்மா ஒரு 1 hour ட்ரெக்கிங் கைடு அவர் வராரு. ஸோ ஒரு 1 hour ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வர மாதிரி அனிமல்ஸ் எதனா ஸ்பாட் பண்ண முடிஞ்சுன்னா நம்மளோட லக்கு. ஸோ பார்க்க முடிஞ்சால் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நாங்கள் தங்கியிருந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து இதுதான். ரூம் இதுதான். ஒரு 5 பேர் படுக்கிற மாதிரி ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஒரு 2-3 பாத்ரூம் இருக்கா? 2 பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் ஒன்று. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுவுமே வந்து நான் போயிட்டு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ சமையலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம் எல்லாமே காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு 1 hour ட்ரெக்கிங்கு. ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க. எங்கடா போனாங்க? இது என்னடா இது? மானோடதா? மானோட புழுக்கையா? ஸோ மக்களே ட்ரெக்கிங் தான் போயிட்டுருக்கோம். சும்மா இங்கே தெரியுதுல்ல, அது வந்து டேமோட தண்ணி. நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு தான். ஸோ அவர் வரும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வர்றதுக்கு கரெக்டான சீசன் எதுரா? மார்ச் மிட்லேருந்து ஏப்ரல் மிட் வரும். ஸோ மார்ச் மிட்லேருந்து ஏப்ரல் இந்த டைமில் நம்ம வரோம் அப்படின்னா ஸோ அந்த சம்மர் டைம் அது. ஸோ சம்மர் டைமில் தண்ணியெல்லாம் வந்து குறைஞ்சிரும். தண்ணி கொஞ்சம் எல்லாமே வத்திருமா. நிறைய ஐலாண்ட் வந்து லிங்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால முட்டிய அளவுக்கு தான், இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் அப்படின்றாங்க. அப்போவுமே வந்து கிராஸ் பண்ணி போக முடியாதுன்றாங்க. ஏன்னா முதல்ல இங்கே அதிகமாக இருக்கான். ஸோ அதனால் ரிஸ்க் அப்படின்ட்டாங்க. அண்ட் சம்மர் டைமில் நம்மகிட்ட வந்து இந்த விலங்குகள்லாம் வந்து அதிகமாக வந்து தண்ணி குடிக்க வந்து வெளியே வரும். இப்போது தண்ணி வந்து அங்கங்கே இருக்கும். அது ஃபாரஸ்ட்குள்ளேயே அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கிடைக்கிறதுனால இப்போ எதுவும் அதிகமாக வெளியே வராது. இப்போ எதுவும் அதிகமாக வெளியே வராது. பட் நம்ம லக்கு, நம்ம சொல்ல முடியாது. பார்க்க முடிஞ்சு நம்மளால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன். அதை பார்ப்போம் நம்மளோட லக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. ஆனால் மான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆமாம், மான் வந்து தாராளமாக பார்க்கலாம். கூட்டம் மான் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் வீடியோவில் லாஸ்ட் டைம் அதுலேயே பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வாங்க போகலாம். ஆனால் ஃபுல்லாகவே சாண்டில்வுட்டுங்களா? எதுனா இந்த இதுவா? சந்தனக்கட்டை. ஓகே ஓகே. அங்கே போய் சமைச்சு சாப்பிட போகிறோமா? ஏன்னா இல்லை, இது இங்கே ஒரு ஸ்டே இருக்குது அவங்களுக்கு, ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் இருக்குது. சரி சரி. இங்கே ஒரு ஆள் இருக்காங்களா? என்ன சவுண்டுண்ணா இது? ஓ, மூங்கில் அந்த உரசுற சவுண்டா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேம் தண்ணி வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஆஹா,
எதுனா நீங்கள் சம்மர் சீசனில் வந்துருச்சுன்னா ம் தண்ணி கம்மியாயிடும். ம் அப்போ நீங்கள் இத்தனையும் இந்த பேம்புக்கு உள்ளார சுற்றுறதை விட ஆ டேமுக்கு சைட்லேயே நடந்து போயிடலாம். சரி 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 நல்ல வியூ கிடைக்கும். ம் அது அந்த கரெக்டான மாதம் கரெக்டான டைம் வந்து மார்ச் ஏப்ரல் மே. வரலண்ணா திருப்பி வருவோம். இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணதுண்ணா பரம்பிக்கலாம். ஹாலிடேஸ்க்கு மட்டும் புக்கிங் பண்ணக்கூடாது. ம் ஹாலிடேஸ்க்கு புக்கிங் பண்ணியிருக்குன்னா ம் ரைட்டு ஜாஸ்தியாகிடும். சரி 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 ஒர்க்கிங் டேஸ்க்கு இப்போ உங்களுக்கு 9,000 10,000 அவ்வளவுதான் வந்துருக்கு. ஆமாம். இதே ஹாலிடேஸுக்கு ஆயிடுச்சுன்னா 11,000 வந்துடும். சரி 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 சவுண்டை கேளுங்க. மேலே ட்ரீ ஹவுஸ் ஆமாண்டா ஆமாண்டா ட்ரீ இல்லை அவங்க அந்த வாட்ச் டவர்ஸு. போய் பார்க்கலாமா? போகலாம் போகலாம். சத்தம் போடக்கூடாது. ஏய் சவுண்டு போடக்கூடாது இருக்காங்க மக்களே. இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுங்களா? ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்டே பண்ணுற ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே எப்போவுமே இங்கே இருப்பாங்க போல இருக்குது. செம்மையாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வியூவை பாருங்களேன், பயங்கரம். ஐயோ எப்பட்றா இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ண அப்படின்னு தான் தோணுது. வியூவை பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் அந்த வாட்ச் டவர். சரியான காடு, ஃபுல்லாக மூங்கில் மரம் தான். தெரியுதுங்களா? இது பாருங்கள், அது நல்ல அந்த முரசுற சவுண்டு அது ஒரு பயங்கரமாக இருக்குது. நைட் டைமில் வந்து நைட் டைமுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். வெறும் இந்த காற்று, மரத்தோட சவுண்டு, அனிமல்ஸோட சவுண்டு மட்டும்தான் இருக்கும். ஹேய் இங்கே பாருங்க, யானையோட பிண்டமா அது இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் யானை நடமாடுற டைம் தான், நடமாடுற இடம் தான். பட் ஆனால் ஸோ இது தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால வராது போல் இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில். கரெக்டாக சன்செட் ஆகிற டைமு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே இந்த தீவு சுற்றியே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தான் பாருங்க. ஃபுல்லாக மூங்கில், அதோட லைஃப் முடிஞ்சு அதோட அப்படியே இருக்குது போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மூங்கில்லாம் வந்து ரொம்ப வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது அந்த பூ விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் யானை சாப்பிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டானு தெரில, கரெக்ட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தப்பாக இருந்தால் கூட அதை கமெண்ட் பண்ணுங்கள். வந்துகிட்டே இருந்தோம். இது யானையோட கால் தரமா. இப்போ என்னடா அவ்வளோ பஸ் இருக்குது, வரலாம் அவ்வளோ பஸ்ஸு. இதெல்லாம் மிதிச்சா என்ன ஆகும்? அவ்வளோதான்.
அவ்வளோதான். ஆ தண்ணிக்கு சைடில் ம் ம். தண்ணி சைட்லேயே போயிடுச்சுன்னா நிறைய க்ரொக்கடைல் பார்க்கலாம். அனிமல் சைட்லையும் இல்லை, நிறைய கிடைக்கும். ஓ, இந்த இதுவும் அதுவும் ஜாயிண்ட் ஆயிருமா? இப்போ இது ஆழம் எவ்வளோ இருக்குண்ணா? இதுக்கு ஒரு 140 அடி ஆகும். இதேவா? ரொம்ப குளியுது. ஓ, 140 அடி ஆழம்னா அப்பா. எதுனா 160 அடி ஆழம் இருக்கும். ம். சே, ஏன்னா ஒரு யானையை பார்த்துட்டாலும் ஃபுல்ஃபில் ஆயிருமே. அங்கே பேர்ட்ஸை பார்த்தீங்களா டாக்டர்? அந்த இது தானே ஒயிட் கலரில்? கேப்பில் இல்லை இல்லை, ஆ பிளாக்கில் சைடில் கேப்பு பாருங்கள். ம். ஃபார்மர் ஓகே ஓகே. போயிட்டுருக்கு. சூப்பர். எதுனா அதிகம் பேச வேண்டாம் ஜாஸ்தி. ஆ சரி சரி. ஃபோட்டோ எடுக்கிற பார்க்கணும். ஓகே ஓகே. பேசக்கூடாதுன்றாங்க, சைலண்டாக போவோம். சவுண்ட் அதிகமாக பெரிய சவுண்டு ம் பேசி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். ம் ம். பாப்பா எதனா ஸ்பாட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா லக்கு தானே, உங்களுக்கும் காமிச்சிருவேன், எனக்குமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். சைலண்ட்டாகவே போவோம். நாம் இங்கே நடந்து போயிடுவோம் அந்த ஐலண்டு. அங்கிருந்து அங்கிட்டு ஒரு ஐலண்டு இதுக்கு அந்த என்ன இது? இவ்வளோ ஹைட்டாக பறக்க மாட்டாது. அதான் நானும் பார்க்குறேன். என்ன பார்க்கலாம் ஏன்னா இது என்ன கால் தடம் முதலையா? முதலையே பாருங்க. பார்த்தீங்களா, தலை மட்டும் இந்த குச்சிக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக பாருங்க. குரோக்கடைல் மறைஞ்சிட்டு இருக்கு. தலை மட்டும் இருக்குடா. தலையே அந்த வால் மட்டும் தெரியும். ஒரே ஒரு யானை, ஒரு ஆசை. காலையில் பார்க்கலாம். காலையில் நேரமாக 6 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு விட்டுருவோம். இல்லை, சீக்கிரமாகவே போகலாம் நீங்கள். ஆமாம், சீக்கிரம் 4 மணிக்கு. நீங்கள் என்னதுண்ணா அது? பார்த்துட்டு என்னது இது crocodile. அந்த வாந்தியா? இல்லை இல்லை, அதோட ஷிட்டு இதில் தான் ஏறி வந்திருக்கு. பார்த்தீங்களா இந்த கால் தடமா? அதை ஷிட்டு போட்டு இதில் தான் ஏறி நடந்துருக்கு. அதான் அதான் அதான். இது மீன் தின்னதோடு, மீன் சாப்பிட்டதோடதா? மக்களுக்கு முதலையோட வேஸ்ட்டு இங்கே வந்து இது பண்ணிவிட்டு இப்படியே தான் போயிருக்கு. அதோட அதை அச்சு அப்படியே இருக்குது. ஸோ அங்கே ஒரு முதலை இருக்குது, வெறும் தலை வால் மட்டும். போகலாமா? என்னென்ன கலர்னா? ப்ளூ, ரெட்டு, எல்லோ, ஒயிட், இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. ஆமாம், ஃபாரஸ்ட் எந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாலும் போடக்கூடாது. எதை போடக்கூடாதுமோ அதான் போட்டிருக்கோம். சொன்னேன் ப்ளூ, நாம இப்போ ரெட்டு பார்த்த உடனே இன்னும் ஒரு இது ஹோமன்ஸ் வருது, ஒரு அட்ராக்ட் வரும். அப்போ நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறது. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நாம ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும்தான் சுற்றி பார்க்கணும், தண்ணி ஜாஸ்தி ஆனதுனால. சரி, ஓகே. இந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணி போயிருச்சுன்னா 4 கிலோமீட்டர் உங்களுக்கு இந்த ஐலண்ட்லேயே சுற்றி பார்க்கலாம். 4 கிலோமீட்டர் நாம
வந்த 2:30க்கு நாம வந்தோம் இல்லையா 2:45க்கு வந்தோம் அந்த 2:45க்கு வந்து ஒரு 1/2 hour அங்கே 3:30க்கு போயிடுச்சுன்னா நம்ம 6:30 ஆகும் நம்ம ரூமுக்கு போய் சேர்றதுக்கு அந்த மாதிரி உள்ள ட்ரெக்கிங் இந்த ஐலண்டில் கிடைக்கும் சம்மர் சீசனில் எல்லா தண்ணியும் கொஞ்சம் கம்மியாயிரும் அனிமல்ஸ்க்கு நீச்சல் அடிச்சு ஏறுறதுக்கும் திரும்பி இதுல வந்து அங்க போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அடிச்சு போடுறதுக்கும் அதான் அந்த மார்ச் டைம் ஆமாம் மார்ச் டைமில் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மந்த்லேயும் நமக்கு கரெக்டாக அனிமல் சைட்டிங் இந்த ஏரியாவில் கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஜூன்லேயும் கொஞ்சம் ரெயின் கொஞ்சம் வந்துடும் அப்போ இந்த கிராஸ் இல்லையா அது ஜாஸ்தியாக ஆகும்போது நீச்சல் அடிச்சு ஏறிடும் அப்பவும் நம்மளுக்கு பார்க்கலாம் ஜூன் மந்த் வரைக்கும் ஜூலையிலிருந்து அப்புறமா பார்க்க முடியாது சொன்னால் டோட்டலி எல்லா இடத்துலையும் தண்ணியும் கிடைக்கும் ஃபுட்டும் கிடைக்கும் அதனால ஆனால் இந்த ஐலண்டு அந்த டைமில் அந்த சம்மர் சீசனில் ஒவ்வொருத்தர் இருக்கிற 2 days அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு அப்போ கொஞ்சம் ட்ரெக்கிங்கும் கிடைக்கும் போட்டிங்கும் அவங்க தருவாங்க போட்டிங்னா ஒரு 1/2 hour ஒரு அரை மணி நேரம் 1 hour போட்டிங் கொடுத்துருவாங்க அது ஒரு காலையில் மார்னிங்கோ இல்லாட்டி பண்ணி ஈவினிங் டைமில் கொடுத்துரும் 2 நாளைக்கு ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்கள்ல அதனால் சரிண்ணா போமா போகலாம் இவர் தான் நம்மளை கைட் பண்ணுற அண்ணே வழிகாட்டி அடுத்த மார்ச்சில் வரோண்ணா கண்டிப்பாக ஓகே வாங்க வரோம் அடுத்த வாட்டி வரும்போது கூப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக தந்துடுறோம் கண்டிப்பாக இவரோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் ஓகே மக்களே சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுற்றிட்டோம் பட் எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியல ஒரே ஒரு முதல்ல மட்டும் ஒன்று பார்த்தோம் ஓகே லைட்டாக ஹாப்பி பாப்போம் மார்ச்லேயும் வருவோம் மார்ச் மந்தில் வந்தோம் அப்படின்னா 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி வரலாம் நிறைய அனிமல் ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்றாங்க லெட்ஸ் see ஸோ ரூமுக்கு போகிறோம் போயிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சில் பண்ண வேண்டியதான் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன் நல்லா இருக்கு இல்லையா அவர் சொன்னார் நிறைய பேர் வரும்போது சும்மா நான்வெஜ் எதனா வாங்கிட்டு வந்து செய்ய சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரெடிமேட் சப்பாத்தி பரோட்டா அது மாதிரி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க பட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ரைஸ் வாங்கிட்டு வந்து செய்ய சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒரு 2 கிலோ ரைஸு 1.5 கிலோ சிக்கனு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க முடிஞ்சால் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றதையும் முடிஞ்சால் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு விறகடுப்பில் தான் செய்கிறாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதோட ரூம் போயிட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம் பை அப்படியே வந்து ரீச் ஆகிட்டேன் ஃபுல்லாகவே வந்து இந்த காக்கா அண்ட் மற்ற பறவைங்களோட சவுண்டு தான் ஃபுல்லாகவே லைட்டாக டயர்ட் ஆயிடுச்சு வயசாயிடுச்சு போல இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பேசுகிறத வச்சு என்னால் சொல்ல முடியுது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பொண்ணு கூட வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு போயிருக்காங்களாம் ஒரு 2 நாள் தனியாக அந்த பொண்ணு மட்டும் கூட கைடு 1-2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போயிருக்காங்க போல இருக்குது ஸோ அந்தளவுக்கு இந்த ஒரு இடம் வந்து சேஃப்டி கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறது ஸோ இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கோம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேர் கைடு இருக்காங்க ஸோ அதனால் செம சேஃப்டி ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் worry பண்ணிக்க வேண்டாம் பேச்சுலர்ஸாகவும் வரலாம் அதே மாதிரி ஃபேமிலியாக கூட வரலாம் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு
ஸோ இந்த ஒரு ஐலாண்டில் இப்படி ஒரு ஸ்டே, நைட்டு நல்ல ஒரு சிக்கன் கறி, ஒயிட் ரைஸு. ஸோ எதனா சைடிஷ்க்கு எதனா பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே ரூமை மட்டும் பார்த்துடலாமா? வாங்க அப்படியே ரூமை மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அப்படியே லைட்டு மட்டும் போட்டு விடுங்க. ஸோ இங்கே ஒரு சும்மா ஒரு இது என்னதுடா இது, பால்கனியாக வரண்டா, இது ஒரு வரண்டா மாதிரி ஒரு ஸ்பாட்டு. உள்ளே வந்து ஸ்லிப்பர் எதுவுமே போட்டு போகக்கூடாது. வேறு என்ட்ரன்ஸு, உட்காரத்துக்கு சேரு அது இதுன்னு வச்சுருக்காங்க. இங்கேயுமே ஒரு 4-5 சேரு. ஸோ அதான் 5 பேர் வரோம் இல்லையா, 5 பேர் வர்றதுக்கான சேரு. சின்னதாக ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் படுக்கிற மாதிரியான பெட்டு. நீட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேலே அந்த ஷீட் ஆடாது, ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. வெளியில் மூங்கில், இங்கே ஷீட், ஆஸ்பரா ஷீட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டே எதிர்பார்க்க முடியும். ஸோ அதை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 பாத்ரூம், அது மட்டும் ஓப்பன் பண்ணுறா. ஸோ இங்கே வந்து ஒரு கபோர்டு, ஏன்னா அந்த அணிலே இல்லாட்டி வந்து சின்ன சின்ன அது மாதிரி எதனா ஒரு விலங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான், அதனால் அது சேஃப்டியாக வச்சுக்கலான்னு சொல்லி. ஸோ இங்கே மட்டும் பாத்ரூமு. ஸோ வெஸ்டர்னும் இருக்குது, இந்த பக்கம் இந்தியனும் இருக்குது. ஸோ அதனால் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணு. ஸோ இந்தியனுமே இருக்குது. ஸோ அதுவுமே நீட்டாக தான் இருக்குது. ஒரு டீசெண்டான ஸ்டேவும் கூட. இங்கே ஒரு மிரர் ஒன்று. ஸோ சார்ஜ் எல்லாமே இருக்குது. அவங்க இது சோலார் இதுலேயும் இருக்கா, சப்போஸ் இதாகிடுச்சு அப்படின்னா ஜென்ரேட்டரும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் சோலார் இது தான் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு வியூ தான். ஸோ வாங்க, அப்படியே சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு, டின்னருக்கு. அதையும் அப்படியே பார்த்துருவோம். ஃபுல்லாகவே விறகு அடுப்பு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். சாதம், அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன ஒரு கிச்சனு. ஸோ வர கெஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான் ஃபுல்லாகவே. தக்காளி, வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ இது எல்லாமே நாங்கள் வாங்கின மசாலா. ஸோ இதை வச்சு அவங்க நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி இது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ மட்டன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, என்ன வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அது என்னன்னு பாரு, அதுவும் சாதம் தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ 2 கிலோ வாங்கியிருந்தோம். ஸோ அதை ஏற்ற மாதிரி சாதம் ரெடி பண்ணி பக்காவாக வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம முன்னாடி பார்த்தது இது சாதம் கிடையாது, இது சிக்கனுக்கு ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க ஸ்டே பண்ணுற இடம், ஆஃபீஸர் ஸ்டே பண்ணுற இடம். ஸோ அவங்களுக்கு பெட்டு அது மாதிரி எதுவும் வசதியும் எதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக இதான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஜென்ரேட்டரும் போட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜென்ரேட்டரும் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி, ஜென்ரேட்டரும் அப்படியே போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாகவும் கரண்ட் எடுக்கிறாங்க. ஸோ சோலார் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் தான். ஆனால் சோலார் காலி ஆயிடுச்சுன்னா ஜென்ரேட்டருங்களா? சோலார் இப்போ டிம் ஆனனால இது யார் அவர்? நீங்கள் சிக்கன் பண்ணுறீங்களா அவரா? நீங்கள் ஆனால் நீங்கள் தான் சிக்கன் வைக்கிறதா?
ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கனு இது எல்லாமே ரெடி. அது மட்டும் காமிச்சிட்றேன். ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கன் எதனா வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா சிக்கன் தொக்கு இல்லைனா வந்து பெப்பர் சிக்கன் அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் டின்னரு. நல்ல விதையாக சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல காரசாரமான குழம்பு. ஸோ பீஸுமே வந்து பயங்கரமாக வந்து குக் ஆகிருக்கு. ஸோ கரெக்டான பதத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பைட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் டின்னரு. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு நம்ம கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ 5 மணிக்கடா? 5 மணிக்கு. ஆமாம், ஒரு 5-5:30 கிளம்பிடுவோம். ஒரு 4 மணிக்கு ஏறி போடுறேன் நாங்கள், 4-4:30. ஸோ கிளம்பிட்டு போகிற வழியில் கண்டிப்பாக எதனா ஒரு அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழன். சூடான இருக்குது. நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.